நமக்கு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் எங்கே தெரியுங்களா கிடைக்கும்? ஒரு குழந்தை பிறந்து அது 1.5-2 வயசு ஆகிற வரைக்கும் அதை வளர்றதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஆரம்பிக்கும். ரோல் ஓவர் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு தடவை அந்த பல்ட்டி ஆர் அந்த குப்பத்துக்கிறது அதை ட்ரை பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட விட மாட்டாங்க. அது கஷ்டம் தெரிஞ்சாலும் திருப்பி அது பண்ணுவாங்க. ஸோ இதோட மாத்திரம் விட்டுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து தவழ ஆரம்பிப்பாங்க. தவழ ஆரம்பித்து மொட்டி போட்டு நிற்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நடக்க ஆரம்பிப்பாங்க நல்லா. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எவல்யூஷனில் நிறைய வந்து கீழே விழுவாங்க, அடிப்படும். பட் ஸ்டில் அது விடாது. நான் நடந்து பார்க்குறேன் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ விழுந்தாலும் நெக்ஸ்ட்டு சிரிச்சுக்கிட்டே அதை எழுந்து திருப்பி நடக்க ட்ரை பண்ணும். ஏன் தெரியுங்களா? இட் டசன்ட் லிசன் டு தி அவுட் சைட் வேர்ல்டு. நம்ம அதை வந்து சியர் பண்ணுறோமா, வேணா நீ உட்காரு அடிப்படுதுன்னு சொல்கிறோமா, அதை லிசன் பண்ணாது. அந்த சுயமறிதல், என்னால் பண்ண முடியுது, என்னால் ஏதோ புதுசாக பண்ண முடியுதுன்னு அதை மட்டும் தான் அனலைஸ் பண்ணுது. என்னால் ஏதோ புதுசாக பண்ண முடியுது.